ஹலோ க்யூட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரோட் சைட் காலிஃப்ளவர் ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம எப்பயும் வந்து காலிஃப்ளவர் சில்லி போடுற மாதிரி பெருசாக எடுக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வாட்டர் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். டர்மரிக் பவுடரும் சால்ட்டு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் கூட வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் வந்து நான் பாயில் பண்ணுறப்பே போட்டிருக்கேன், அதனால் நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஆட் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூனும், மைதா வந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் ஹேண்ட்லேயே வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் கலக்குனா ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் வந்து எல்லா காலிஃப்ளவர் கூடயும் அந்த மாவு வந்து ஒட்டுற மாதிரி நான் வந்து கையிலேயே 5 மினிட்ஸ் வந்து பிணைஞ்சிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வேண்டியதில்லை. இந்த காலிஃப்ளவர் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ கடாயில் நான் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஊரெல்லாம் வைக்கல, நான் பெரட்ட உடனே அப்படியே வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் வந்து ட்வைஸ் வந்து ஆயில் வந்து ஃப்ரை பண்ணினேன். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. இது நீங்கள் வந்து அப்படியே கூட எடுத்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மைதா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு, எக் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த 2 மைதாவும் கார்ன்ஃப்ளவருமே போதும். ரொம்ப கிறிஸ்பியாக வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் டைம் போட்டு எடுத்த வீடியோவும் பாருங்கள். அதில் வந்து சால்ட் கொஞ்சம் பத்தாதனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் வந்து செகண்ட் வாட்டியும் நான் வந்து கோல்டன் ஃப்ரை பண்ணி லைட்டாக கோல்டன் ஃப்ரை வர மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுதான் அந்த வீடியோ, நீங்கள் பாருங்கள். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மஞ்சூரியனால் வந்து நம்ம லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ஆயிலே வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்து கறி லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, பட்டை, கிராம்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ கறி லீவ்ஸும் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். நான் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் மிக்சியில் ஒரு பிளெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் டொமேட்டோ பியூரி தான் இது. அது கூட வந்து நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வந்து 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், அப்புறம் சால்ட்டு கொஞ்சம், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன், ரோட் சைட் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் நீங்களும் வந்து மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.